பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. என்னை அன்போடு அழைத்ததான தென்காசி மாவட்ட மாரநாதா சபைகள் இணைந்து நடத்துகிறதான பெண்கள் முகாம் தலைவர்களுக்காக, பொருளாளர்களுக்காக, செக்ரட்டரிக்காக, ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் வைஃப்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ்க்காக தூத்துக்குடி பவர் ஐபிசி சபைகளின் சார்பாக நான் வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்களா நல்ல கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லாமா? உற்சாகமா இருக்கிற எல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற எல்லாம் பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். சண்டை போட்டிருந்தாலும் இன்னைக்கு கையை குலுக்கி பேசிட்டு போங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய அன்பான அழகான முகங்களை பார்க்கும்படி தேவன் எனக்கு பாராட்டினதான நல்ல கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் காட். உங்களுடைய உற்சாகத்தை பார்க்கும்போது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உலகத்துல பொதுவா 2 விதமான கூட்டம் உண்டு. முதல்ல என்ன கூட்டம் உண்டு தெரியுமா? ஒன்னு கொண்டாடுகிற கூட்டம், இன்னொரு கூட்டம் உண்டு திண்டாடுகிற கூட்டம். கொண்டாடுகிறவனுக்கு திண்டாட தெரியாது, திண்டாடுகிறவனுக்கு கொண்டாட தெரியாது. நீங்க எந்த விதமான கூட்டம்? வெரி குட். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து சத்தமா நல்ல கையை தட்டி க்ளோரி ஹோரா பௌஷ்யாதரா. ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். சொல்லுமா? கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். தேவ மகிமை. ஓ இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஜீசஸ். கூப்பிடுங்க, நம்முடைய தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்காக உத்தரவாதத்தோடு இறங்கி வருகிற தெய்வம் இந்த காலையில் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார், கொண்டாடுவோம். பிரைஸ் காட். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏசப்பா இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, எத்தனை பேரை கூட்டு வந்திருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? நிறைய பேர் கைவீசம்மா, கைவீசி கடைக்கு போகலாம், கைவீசின்னு வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நீங்களே நல்ல பிள்ளைங்க, வெளியே உள்ளவங்களை சொல்றேன், சரியா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெண்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உற்சாகம். ஆமீன். இந்த கூட்டத்துக்கு அழைத்த போது நான் வருகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தேன். ஆனால் அந்நாள் முதற்கொண்டு இந்த சரத்துல பல பலவீனங்கள்,
ஆனால் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஒன்று தெரியும், இந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது, இந்த இடத்துல ஒரு பெரிய மகிமை தேவனாய் கர்த்தர் செய்ய போகிறார் என்பதை முன்கூட்டியே பிசாசானவன் அறிந்து பலவிதமான தடைகளை கொண்டு வருகிறான் என்பதை நான் ஆவியில உணர்ந்து கொண்டேன். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, என் ஜனங்கள் தாகத்தோடு வருவாங்களே, ஏக்கத்தோடு வருவாங்களே, அவங்க பிள்ளைங்களுக்கு நான் வார்த்தை சொல்ல வேண்டுமே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது ஆவியானவர் என்னோடு கூட சில காரியங்களை திட்டவும் தெளிவுமாய் பேசினார். அல்லேலூயா, ஆமென். பெண்களாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். வேதாகம நாட்கள்ல நான் ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல நீங்க கிளாப் பண்ணணும், ஓகேயா? வேதாகம நாட்கள்ல இயேசுவை அதிகமாய் நேசித்தது பெண்கள், இயேசுவை அன்போடு உபசரித்தது பெண்கள், இயேசுவை பின்னால் பின்தொடர்ந்து அதிகமாய் ஊழியம் செய்தது பெண்கள், பாதங்களில் பரிமள தைலம் பூசினது பெண், பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்தது பெண்கள், தங்கள் செல்வத்தால் ஊழியம் செய்தது பெண்கள், சிலுவை சுமக்கும் போது புலம்பி அழுதது, மரண வேளையில் கூட இருந்தது, உயிர் தெழுந்த செய்தியை முதலாவது அறிவித்தது, தற்கால திருச்சபைகளிலும் அதிகமாக இருப்பது. Praise God. நாட்டின் கண்களாய் இருக்கும் பெண்கள் பரலோகத்திலும் அதிகம் காணப்படுவார்களோ. Praise the Lord. அப்படி அல்ல, ஆண்களும் நிறைய பேர் வரணும்னு ஆசைத்தான். அல்லேலூயா, praise the Lord. அதுக்காகத்தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்காகத்தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லையா? குடும்பமாய் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாமை தேவனாய் கர்த்தர் உருவாக்கினார். எதனால உருவாக்கினார்? சத்தமா சொல்லணும், சரியா? மண்ணினால். ஏவாளை எதனால உருவாக்கினார்? விழா எலும்புனால. அவங்கள மண்ணினால, நம்மளெல்லாம் எதனால உருவாக்கினார்? மண்ணு ஸ்ட்ராங்கா, எலும்பு ஸ்ட்ராங்கா? நல்லா இப்படி சொல்லணும், நம்ம தான் ஸ்ட்ராங்கு. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நம்ம சாதாரண ஆட்கள் கிடையாதுங்க, நம்ம ஸ்ட்ராங்கான ஆட்கள். கையை கொடுத்து சொல்லுங்க, encouraging ministry is the best ministry in the sight of the Lord. Hallelujah, ஆமென். அப்ப பெண்கள் ஒரு நாள் நம்ம பலவீன பாண்டோன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்றீங்களா வீட்டுல? இன்னையிலிருந்து கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க, மாத்திக்கோங்க. தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். நிறைய நேரம் இல்லை, இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கிறதுனால நான் செய்திக்கு போயிடலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு பாட்டெலாம் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சேன், ஓகேயா? சரி, வாசிக்கலாம். ப்ரோவர்ப்ஸ் சாப்டர், நீதிமொழிகள் 31 அதிகாரம் 15 வசனம் வாசியுங்கள். நீதிமொழிகள் 31:15. வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். 31:15. அதுக்கு முன்னாடி குணசாலியான ஸ்திரீயை வாசியுங்கள். வாசிங்கம்மா. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. How hard it is to find a capable wife. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவள் யார்? பிரசங்கி 7:28 பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், ஆனால் அவ எல்லாவற்றிலும், இது யார் சொல்றான்னா சாலமோன் ஞானி, 700 மனையாட்டிகளையும் 300 மறுமனையாட்டிகளை கொண்ட சாலமோன் அங்கலாய்த்து தேடுகிறான். அப்படி தேடும்போது லேமுவேலின் தாய் சொல்லுகிறாள், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவள் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. நம்பர் 1, சில காரியங்களை ஒரு 7 இதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி வேதத்தின் ஆழத்திற்குள்ளாய் உங்களை அழைத்து செல்லும்படி வாஞ்சிக்கிறேன். அதே அதிகாரம் 11 வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது நம்பர் 1, யார் குணசாலியான ஸ்திரீ? வாசிக்கலாம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். எல்லாரும் என்னை கவனிங்க, வேத வாசித்து விட்டு என்னை பாருங்க, சரியா? ஆமென். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, எனக்கு அதுல பிடிச்சதை மாத்திரம் எடுத்திருக்கிறேன். ஆமென். குணசாலியான ஸ்திரீ யார் என்றால் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் நம்பிக்கை துரோகமே என்ன செய்ய மாட்டா,
செய்யவே மாட்டா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, யார் குணசாலியான ஸ்திரீ? அவன் நம்பிக்கை துரோகமே. Her husband puts his confidence in her அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற. அவள் நம்பிக்கை துரோகமே செய்ய மாட்டாள். அவள் தான் குணசாலியான ஸ்திரீ. இப்போ சொல்லுங்க, அப்போ குணசாலியான ஸ்திரீயா நான் இருக்கேன்னு சொல்றவங்க, நான் சொல்றேன் நம்பிக்கை துரோகம். இன்னும் கொஞ்சம் கழிச்சு கையை வைத்த சொல்றேன், சரியா? ஒரு காரியத்தை, நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா, ஹோட்டல் போனாங்க. ஹோட்டல்ல போய் நல்லா என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு மனைவி சொன்னாப்ல, ஏங்க நம்ம நல்லா சாப்பிட்டுட்டோம், நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு என்ன செஞ்சுட்டு போவோம், வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாப்ல. உடனே அங்கே வர்ற சர்வர்ட்ட ஆர்டர் பண்ணி, இப்படி எனக்கு 2 பரோட்டா 2 காடை அப்படிலாம் சொல்லி பேக் பண்ண சொன்னாங்க. பேக் பண்ணி முடித்த உடனே இவங்க சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது ஆர்டர் பண்ணதான அந்த இதை வாங்கிட்டு, ஃபுட்டை வாங்கிட்டு என்ன செஞ்சாங்க, வெளியே வந்தாங்க. வெளியே வரும்போது மனைவி சொல்கிறாப்புல, என்னையே பார்க்கணும், அங்கங்கே பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் அப்படி சர்ச்சில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். லேலூயா. யாருடைய கண்ணாவது அங்கங்கே பார்த்தீங்கன்னா என் மெசேஜை நீங்கள் இங்கே வந்து கடைசியில் முடிக்கணும்னு சொல்லிடுவேன், சரியா? அதுதான் பனிஷ்மெண்ட்டு, ஓகேயா? இல்லை அவங்கள பார்க்காதவங்க கொஞ்சம் பார்த்துட்டு கூட என் மெசேஜை பார்க்கலாம். லேலூயா, நோ ப்ராப்ளம். நல்லா கவனிங்க. அப்போது அவங்க அந்த ஃபுட்டை வாங்கிட்டு வெளியே வரும்போது மனைவி சொன்னாப்புல, ஏங்க இந்த பார்சல் இஸ் டூ ஹெவி, ரொம்ப ஹெவியாக இருக்குது. நம்ம என்னதான் ஆர்டர் போட்டோம், 2 பரோட்டாவோ 2 காடை அதுதானே ஆர்டர் போட்டோம், ஆனால் பார்சல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வண்டியில் போகும்போது அந்த கணவன்ட்ட இந்த மனைவியானவள் சொல்கிறாப்புல. உடனே அந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணி அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய ரூபாய் அதில் இருந்துச்சு. என்னடா, நம்ம சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கேட்டோம், ஆனால் இவங்க என்ன வச்சிருக்கிறாங்க, நிறைய ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொண்டு போய் திருப்பி கொடுத்துருவோம். இவங்க தெரியாமல் பார்சலை என்ன செஞ்சுருக்காங்க, தந்திருக்காங்க. உங்கள் கையில் அப்படி அம்பிட்டுச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சிட்டுல கொடுத்துருக்கு. வாட் a wonderful God we serve அப்படின்னு நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, நினைச்சிருப்பீங்க. ஆனா அவங்க 2 பேரும் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு கலெக்ட் பண்ண அவ்வளோ மணியும் அதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. மற்ற யாருன்னா கொண்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். 2 பேரையும் உட்கார வச்சுட்டாங்க. உடனே மீடியா டீம், ஃபோட்டோ எடுக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து நான் உங்களை ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்து உங்களை நான் பேப்பரில் போட போகிறேன் அப்படின்னாங்க. உடனே 2 பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா, கர்ச்சீஃபை தூக்கி முகத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, மூடிக்கிட்டாங்க. ஏங்க நல்ல காரியத்தை தானே செஞ்சிருக்கிறீங்க, ஏன் கர்ச்சீஃபை முகத்துல மூடுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த கணவனார் அவர் சொன்னாரு, இது ஏன் மனைவி அல்ல, இது பக்கத்து வீட்டில் உள்ள. இப்ப சொல்லுங்க, யார் குணசாலியான ஸ்திரீ? புருஷனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாள். வேதாகமத்துல பார்க்கும்போது ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற நாட்கள் வந்தபோது தாவீது யுத்தத்திற்கு போகலங்க. யுத்தத்தை முன்னின்று நடத்த வேண்டிய தாவீது யுத்தத்துக்கு போகாமல் உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருந்தான். உலாத்தி கொண்டிருந்தவன் அவள் அந்த பெண்ணை பார்த்தாள், பாவம் செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பாவம் செய்தது மாத்திரமல்ல, அது நிமித்தம் நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை கொண்டு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இவன் பாவம் செய்தது மாத்திரமல்ல, அவளுடைய கணவனாகிய உரியாவை போர் முனையில முன்னாடி நிறுத்தி கொலையும் செய்தான். லேலூயா. அப்ப நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரித்த போது அவன் சொல்றான், நான் பாவம் செய்தேன், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனே விலக்கி காரும். தேவ பிள்ளையே, துணிகரமாய் பாவம் செய்யாதே. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கோயிலில் வந்து ஒரு ரபாரான்னு சொல்லிட்டு அங்க வீட்டில் போய் கணவனுக்கு துரோகம் செய்யாதே. எத்தனை பேர் இன்னைக்கு கணவனுக்கு துரோகம் செய்யறீங்க? ஆமே. எத்தனை பேர் கணவனுக்கு பலவிதமான விரோதமாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உலகத்தில் இன்னைக்கு இச்சை ஜனங்களை மாட்டிக்கொண்டிருக்கிறது. கண்களின் இச்சை. வேதம் சொல்லுகிறது, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினாள் அதை பிடுங்கி போடு. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்க தலையின் மேல 1000 பறவை பறக்கலாம். மறுபடியும் சொல்றேன், உங்க தலையின் மேல 1000 பறவை பறக்கலாங்க, ஆனா ஒன்னையும் கூடு கட்ட விட்டுறக்கூடாது.
Praise God. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Praise God. உங்க தலையின் மேல 1000 பறவை பறக்கலாம், ஆனா ஒன்னையும் கூடு கட்ட விட்டுறாதுங்க. ஜான் வெஸ்லி ஒரு தடவை சொன்னார், ஒருவனுடைய பரிசுத்தம் வீட்டின் அந்தரங்கத்தில் இருக்கிறது. உங்களுடைய கண் எதை பார்க்குது? இன்னைக்கு நிறைய பேர், நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ், பெரியவர்கள் கூட இன்னைக்கு நைட் அண்ட் டே உட்கார்ந்து எஃபில இருக்கிறாங்க, இன்ஸ்டால இருக்கிறாங்க, யூடியூப்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மொபைல் தான் உங்களுக்கு காரணமா இருக்கிறது. நிறைய பேர் காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்றாங்களா இல்லையோ, இந்த செல்லுக்கு பல்லு விளக்கி விடுவாங்க. நைட்ல நிறைய பேருடைய இதில் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டு உள்ளுக்குள்ள லைட் எரியும், இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு காரியம். வாலிப பிள்ளைகள் மிக கவனமாயிருக்க வேண்டும். உங்க பெற்றோருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதுங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்த போது கூட அவன் என்ன சொன்னான் தெரியுமா? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்குள்ள கடந்து வர வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கையில அவன் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி உறுதியாய் தீர்மானம் கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, என் சத்திய வேதம் சொல்லுகிறது, மற்ற எல்லாரை பார்க்கிறோம் ஆண்டவர் இவர்களை சமர்த்தராய் மாற்றினார். தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். தேவ பிள்ளை, உங்க வாழ்க்கையில ஜெயம் வேணுமா? உங்க வாழ்க்கையில தேவனாய் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் துரோகம் செய்ய மாட்டேன், நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில, ஐயோ என் வாழ்க்கையில இந்த பாவத்தை விட முடியல, நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால விட முடியல. அங்கலாய்க்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் நீல் டவுன் போடுங்க, முழங்கால் படிட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பலத்தை தாருங்க, எனக்கு பலத்தை தாங்க, இந்த பாவத்திலிருந்து வெளியே வருகிறதற்கு எனக்கு கிருபையை தாங்க என்று சொல்லி கேளுங்க. என் அப்பன் இயேசு கிருபையை அளவில்லாமல் தருகிற தேவனாய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? Praise God. Hallelujah. நம்பர் 1, யார் குணசாலியான ஸ்திரீ? பெண்களின் பங்கு சபையிலும் ஊழியத்திலையும். சபையை பற்றியும் சொல்லுவேன், குடும்பத்தை பற்றி சொல்லுவேன், எல்லாவற்றையும் பற்றி சொல்லுவேன். சரியா? செகண்ட் பாயிண்ட் வாசிங்கள். அவள் சம்பத்து குறையாதபடி பார்த்து கொள்வாள். பக்கத்தில் கையை குறிச்சு சொல்லுங்க, யார் குணசாலியான ஸ்திரீ? சம்பத்து குறையாதபடி பார்த்து கொள்பவள் தான் குணசாலியான ஸ்திரீ. ஏம்மா உங்க வீட்டையாமா டெய்லி 500 ரூபாய் கொண்டு வந்தல, அந்த 500 ரூபாயை டபுள் ஆக்கணும். ஒரே நாள்ல மட்டன் எடுத்து ஒரே நாள்ல கோழியை பொரிச்சு 500 ரூபாய் என்ன செஞ்சிடப்படாது, காலி பண்ணிடப்படாது. இன்னைக்கு நிறைய கிருபை பெற்ற பெண்கள் இருக்கிறார்கள். துட்ட கையில கண்டா போது கறியாக்கிடுவாங்க. லேலூயா. எல்லாவற்றையும் செலவு செய்யாதுங்க. வருமானம் கையில வருதா, அதை வாங்கி முதல்ல ஜெபிங்க. கணவன் மனைவி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபித்து தசமபாக எடுக்கணுங்க. தசமபாக எடுக்காத எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏன் உங்க வாழ்க்கையில தோல்வி? ஏன் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல? ஏன் கடன் பிரச்சனை? ஏன் குடும்பத்துல பொருளாதார நஷ்டம்? நிறைய பேர் தசமபாகம் எடுப்பதில்லை. தேவ பிள்ளையே, ஜெபித்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க. ஜெபித்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க. அது சரியா செய்யணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் ஏன் இல்ல? உண்மையா கொடுக்கல. ஐயோ பாவம், பாஸ்டர் வீடு சந்திக்க வந்துட்டாரு, அந்த மனுஷனை சும்மா விடலாமா? நாங்க பாஸ்டர் ஒரு 500 ரூபாய் வச்சுக்கோங்க. யாருக்காவது 5000 ரூபாய் வருமானம் வருதாமா? எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க. ஆண்டவருடைய பணத்தை எத்தனை பேர் நீங்க மடியில வச்சிருக்கிறீங்க? இறைக்கிற கிணறு தாங்க ஊரும், இறைக்காத கிணறு நாரும். ஊறணுமா நாரணுமா? அது மட்டும் ஆசை. கஷ்டமா ஊறணும் கஷ்டமா? லேலூயா. ஊறணும்னா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். லேலூயா. கையில முடக்குவாதம் இருக்கப்படாது. சத்தமா சொல்லுங்க, கையில முடக்குவாதம் இருக்கப்படாது. கையில குஷ்டரோகம் இருக்கப்படாது. குடு, எண்ணி பார்க்காம குடு, கணக்கு பார்க்காம கொடு. தேவனுடைய ராஜ்ய பணி ஏன் இன்னும் விரிவடையல? நீங்க கொடுக்காதனாலதான் அநேக திருச்சபைகள் எழுப்ப முடியல, அநேக திருச்சபைகளை கட்ட முடியல.
பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கணக்கு பார்க்காம கொடுங்க, உற்சாகமா கொடுங்க. கையை கொடுத்துட்டு போனா போதாது, போயில்லையாக்கும் உடன்படிக்கை பண்ணிருக்கிய. அதனால உண்மையா என்ன செய்யணும், நீங்க கொடுத்துதான் பாருங்களேன். மல்கியால் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இதனால என்னை சோதித்து. எத்தனை பேர் கொடுக்கலையோ நான் கை வைத்து சொல்ல மாட்டேன். ஆனா அத்தனை பேரும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து இந்த இடத்த விட்டு போகணும். ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தது ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறார். யாரு திரும்பி போவதில்லை, யாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம திரும்பி போகவே மாட்டீங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த இடத்துல கொண்டு வந்தது ஒரு நோக்கம் தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அருமையான ஒரு தாயார் இருந்தார். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொன்னீங்களே, என் வாசஸ்தலத்தை காமிங்கப்பா, என் வீடு எவ்வளவுக்கு இருக்கு கட்டி வச்சிருக்கிறீங்க, அதை காமிங்கன்னு சொன்னாப்லையா. உடனே ஏசப்பா என்ன செஞ்சாங்களா, ஒரு வீட்டை காமிச்சாங்களாம். என்ன செஞ்சாங்க, ஒரு வீட்டை காமிச்சாங்களாம். அந்த வீடு அறகுறையா இருந்துச்சு. இப்ப ஏசப்பா, என்ன ஏசப்பா எனக்கு இந்த வீடா, இந்த வீடு அறகுறையா இருக்கு, இதாயா? ஆமாம்மா, உனக்கு தான் இது இந்த வீடு. அப்போ என் வீட்டுல வேலை செய்யறல்ல வேலைக்காரிக்கு உடைய வீடை காட்டுங்க. இந்த அம்மா நினைச்சுக்கிட்டு, என் வீடு இப்படி இருந்துன்னா என் வேலைக்காரி வீடு இதை விட மோசமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டாப்ல. இப்ப என் வேலைக்காரியோட வீட்டை காமிங்க ஏசப்பா அப்படின்னு கேட்ட உடனே ஏசப்பா ஒரு அழகான பங்களாவை காமிச்சாங்களாம். என்ன ஏசப்பா, நீர் பாரபட்சம் உள்ளவர் என்பதை நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, ஏன் அவங்க வீடு பங்களாபாதி இருக்கு, என் வீடு அறகுறையா இருக்கு அப்படின்னு ஒண்ணு ஏசப்பா சொன்னாங்களாம். மேல வீடு கட்டணும்னு கீழே இருந்து மேல பணம் அனுப்பிக்கிட்டே இருக்கணும். என்ன இப்படி பாக்கிய, கையை தட்டுங்க, லேலூயா. மேல வீடு கட்டணும்னு கீழே இருந்து பணத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கணும். இப்ப பாத்துக்கோங்க, உங்க வீடு பங்களா மாதிரி இருக்கா அறகுறையா இருக்கா? எத்தனை பேர் வீடு பங்களா மாதிரி இருக்கு? அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் கை உயரல, எனக்கு தெரியும். லேலூயா. ஆமே, உங்க கையில என்ன வருமானம் வருதோ அதை 10ல் 1 ஆண்டவர் கொடுக்கணும். அது பழைய ஏற்பாட்டு நியதிங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு நியதி என்னன்னா, அதை விட உற்சாகமா என்ன செய்யணுமா, கொடுக்கணும். ஆண்டவரை மாத்திரம் யாரும் ஏமாத்திரப்படாது. வேதம் சொல்லுகிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, நீ கடன் வாங்காதிருப்பாய். நல்ல கையை தட்டுங்க. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க ஆண்டவர் வைப்பா, ஆனா நீ கடன் வாங்காதிருப்பாய். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்க சத்துருக்கள் மத்தியில உங்களுடைய தலையை தேவனாய் கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? பிரைஸ் காட். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வட்டி குட்டி போட்டு, இன்னும் நிறைய பேர் இலவசமா தர்றான்னு இஎம்ஐ கட்டி குடும்பத்தை நடத்த முடியாம எத்தனை பேர் சங்கடப்படுறாங்க தெரியுமா? நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. எத்தனை பேர் ட்ரை பண்ண போறீங்க? இன்னும் கை உயராது. இதுக்கு மாத்திரம் நம்ம ஆள் கை அரக்கை, அடி முக்கா கை, அடி நல்லா வைத்தி காமிங்க பாப்போ. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்னையிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் விருந்து தடபடலாம் நடக்கும். எத்தனாம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும்? அம்மா ரொம்ப அருமையா சொல்றீங்கம்மா, போகும்போது உங்களை கூட்டிட்டு போயிருவேன். லேலூயா. 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் எப்படி நடக்கும்? அருமையா நடக்கும். என்ன மட்டன் என்ன வேணுமா, பிரியாணி என்ன எல்லாம் நடக்கும். ஆனா 15ஆம் தேதிக்கு மேல லெந்து காலம் தொடங்கிரும். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. ஞானமா குடும்பத்தை நடத்தணும். பிரைஸ் தி லார்ட். தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி சத்தமாய் உந்தன் சிலுவையின் மேன்மை
உந்தன் சிலுவை என் மேன்மை. நம்பர் 1, யார் குணசாலியான ஸ்திரீ? சத்தமா சொல்லுங்க அப்போ. என்னது? செகண்ட் பாயிண்ட். வெரி குட். நான் கேட்பேன் சரியா, ஏன்னா நான் டீச்சிங் லைன்ல இருந்திருக்கிறேனால நான் கேட்பேன் சரியா. தேர்ட் பாயிண்ட், 3 அதே அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தீமை அல்ல அவள் நன்மையே செய்கிறாள். இருக்குதா இல்லையா? அப்ப தேர்ட் பாயிண்ட், யார் குணசாலியான ஸ்திரீ? அவள் புருஷனுக்கு உயிரோடு இருக்கு நாளெல்லாம் அவர் தீமை அல்ல நன்மையே செய்யணும். உங்க புருஷனுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? எதை செய்யணும்? நன்மையே செய்யணும். திருமணம் முடியும் போது உடன்படிக்கை பண்றோம்ல, என்ன உடன்படிக்கை பண்றோம்? கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பிந்தி யோசித்து பாருங்களேன் சரியா. மலரும் நினைவுகள் சரியா. உடன்படிக்கை பண்ணும்போது எப்படி பண்றோம்? வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலோ துன்பத்திலோ, சுகத்திலோ துக்கத்திலோ, மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் வேற யாரையும் பார்க்க மாட்டேன், உங்களையே தான் பார்ப்பேன் அப்படின்னு என்ன செய்யறோம்? உடன்படிக்கை பண்றோம். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல பாத்தீங்கன்னா நம்ம ஆட்களுக்கு கையும் ஓடாது கால் ஓடாது. வீட்டையாவ பார்த்து அத்தா ஏங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்க, உப்புமா பப்புமா, பப்புமான்னு கூப்பிடுவாங்க. எப்படினாலும் கூப்பிட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஆனா அந்த அன்பு எது வரைக்கும் இருக்கணும்? எனக்கு திருமணம் முடிந்து 34 ஆண்டுகள் ஆக போகிறது. கஷ்டமா? அப்படியா? அவ்வளவு வருஷம் ஆயிட்டா? ஆமாங்க, வயசாகி போச்சு, பாட்டியா மாறிட்டேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ அன்னைக்கு கூப்பிட்டாத்தான் தான் இன்னைக்கு வரைக்கும் கூப்பிடுறேன். லேலூயா. ஏன் இவ்வளவு பொறாமையா சொல்றீங்க? நல்ல சத்தமா தான் லேலியா போடுங்களேன். நம்ம அன்புல ஏற்ற தாழ்வு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. அன்னைக்கு கூப்பிட்ட மாதிரியே இன்னைக்கு கூப்பிடணும். அன்னைக்கு காப்பி போட்டு தரட்டா, காப்பி போட்டு தரட்டா, இப்ப காப்பி கேட்டா போய் குடிமையா, அப்படி இருக்கக்கூடாது. அன்னைக்குள்ள அன்பு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன செஞ்சிடக்கூடாது? வேத சொல்லுங்க, நீ நன்மை செய்தால் உனக்கு, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியே படுத்திருக்கோம். உயிரோடு இருக்கு நாளெல்லாம் உங்க புருஷனுக்கு தீமை செய்யாதுங்க, நன்மையே செய்யுங்க. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உயிரோடு இருக்கு நாளெல்லாம் தீமை செய்யாதுங்க, நன்மையே செய்யுங்க. உங்க புருஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதே போல கணவன்மாரும் மனைவியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லேலூயா. எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? புருஷன் கொஞ்ச நேரம் கோவப்படுவாரு, கொஞ்சம் அதிகமா டென்ஷன் ஆகுவாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் எப்படி ஆயிடுவாரு? சாஃப்ட் ஆயிடுவார். இப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு வீட்டுல சண்டை வருமா? அவருக்கு தான் குதிக்க தெரியுமோ? எனக்கும் குதிக்க தெரியாதோ? அவருக்கு தான் பேச தெரியுமோ? அவருக்கு தான் வாய் இருக்கோ, எனக்கு வாய் இல்லையோ அப்படின்னு நினைக்கப்படாது. லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படி 100 டிகிரில இருந்தாருன்னா நீங்க 0 டிகிரில வந்துடணும். நைட்ல 10 மணிக்கு சாப்பாடு கேட்டாலும் ஃபோன் பண்ணி அம்மாட்ட, எம்மா இவர் இப்பதான் வந்திருக்காருமா, இவருக்கு சோறு கொடுக்கவா வேண்டாமா? உடனே அம்மா அங்கிருந்து சொல்லுவாங்க, பேசாம நீ மூடிட்டு பாடு, அவர் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாத போனா என்ன. அப்படி இருக்கக்கூடாது. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தீமை இல்ல நன்மையே செய்ய வேண்டும். ஆமே. குடும்பத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. குடும்பத்துல எப்படி போகணும்? விட்டு கொடுத்து என்ன செய்யணும்? போகணும். பிரைஸ் தி லார்ட். அதுதாங்க குடும்பம். கணவனை போய் வீடு வீடா தூட்டிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க, நீங்களா நல்ல ஆட்கள், நேரம் கிடைச்சுன்னா வெளியே காலை நீட்டிக்கிட்டு உங்க வீட்டு கதை, என் வீட்டு கதை, இந்த அம்மா இங்க உள்ள குப்பையை அங்க கொண்டு கொட்ட, அந்த அம்மா இருக்கிற குப்பையை காணாதுன்னு யார் வந்தா போய் கொட்ட அப்படின்னு இருப்பாங்க. நேரம் கிடைக்குதா? தேவனுடைய சமூகத்துல உட்காருங்க. லேலூயா. ஆமென். தீமை அல்ல நன்மையே செய்யுங்க. நன்மையானதை சேவ் பண்ணணும், தீமையானதை டெலீட் பண்ணணும். ஹஸ்பண்ட் பிந்தி வந்திருக்கிறாரா? நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு அதான் ப்ராப்ளம். கவுன்சிலிங் நிறைய பேருக்கு கொடுக்குறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாஸ்டம்மா என் ஹஸ்பண்ட் பிந்தி வர்றாரு, என்னோட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன் பிந்தி வர்றாரு தெரியுமா? நீங்களே சொல்லுங்க அப்போ. என் பிரசங்கத்துக்கு பாதி இதை நீங்களே எடுத்து கொடுப்பீங்களே. அம்மா பாருங்க கரெக்டா சொல்றாங்க. வீட்டுல நொய்யா 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 நொய்யான்னு இருந்தா அவர் எங்க இருப்பாரு?
அவர் கொஞ்ச நேரம் போய் ரிலாக்ஸ் அப்படி அங்கங்க உட்கார்ந்துக்கிட்டு இந்த அம்மா தூங்கின பிறகு வருவோன்னு என்ன செய்வாங்க? இன்னும் காணலையத்தான், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சாப்பிடாம இருக்கத்தான், சீக்கிரமா வாங்கன்னா அவர் ஓடோடி வருவாரு. எங்க நிக்கிறிய, சீக்கிரமா வர தெரியாதவங்க இருக்க அப்படின்னு என்ன ஆயிரும்? கதே கந்தல். என்னங்க அன்பு? கிறிஸ்டியானிட்டினா என்ன? வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி? உங்க கழுத்துல எல்லாம் சிலுவை போட்டிருக்கீங்கல்ல, சிலுவைக்கு டெஃபினிஷன் தெரியுமா? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. அப்போ ஒரு gift கொடுக்கலான்னு பார்க்குறேன். சிலுவைக்கு டெஃபினிஷன் ஏமா? கிராஸ் என் பைபிள்ல கூட தொங்கும். கிராஸுக்கு டெஃபினிஷன் என்னது? ஆமாம்மா, அம்மாட்ட கிராஸ்னா என்னன்னா இப்படி இப்படியா? அப்படி எப்படித்தாம்மா? கிராஸுக்கு டெஃபினிஷன் என்னன்னு கேட்குறேன். கிராஸுக்கு டெஃபினிஷன் என்னன்னு கேட்குறேன். தேவனுக்கும் மனிதனுக்கும் உறவு. அதான் வெர்டிக்கல் லைன், புரியுதா? ஹரிசாண்டல் லைன் மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு. உங்க உறவு எப்படி இருக்கு? நானும் கிறிஸ்தவள் தான், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், வீட்டுக்கு போனா சண்டை தாங்க முடியலையே. அப்படியா? அப்படி இருக்கக்கூடாது. நம் அன்பு கடைசி வரைக்கும் நீடித்திருக்க வேண்டும். நிறைய ஆண்கள் புலம்புறாங்கங்க, வீட்டில் போனா அவ புழு புழுப்பு தாங்கவே முடியல, தாங்க முடியல. ஆமனுக்கு செடி யோனா அந்த நிலையில போய் இருந்தான். அது ஒரே நைட் டியூட்டி பார்த்து அவளத்தையும் அரிச்சிட்டு, அது ஒரு நாள் நைட் டியூட்டி தான். இது தினமும் அரிப்பு தாங்க முடியல. நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும்? தீமை அல்ல, நன்மையே செய்யுங்க. அல்லேலூயா. கணவன் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க சொல்லுங்க அப்போ? உன்னொன்னு எதிர்பார்க்காங்க. அன்பு கரெக்ட் தான், உன்னொன்னு எதிர்பார்க்காங்க. என்ன சொல்லுங்க அப்போ? உன்னொன்னு நான் எதிர்பார்க்கல. புருஷன் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்காங்க தெரியுமா? மரியாதை எதிர்பார்க்கறாங்க. எத்தனை புருஷமாருக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்க? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்கிறாங்க, புருஷனுடைய காதை இப்படி பிடிச்சுக்கிடுவாங்க. ஏல ரமேஷ், இன்னைக்கு மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்தியால? சிலர் சொல்லுவாங்க அது கிடக்குது. எது ஆடா மாடா? தேவ பிள்ளைகளே, மரியாதை எதிர்பார்க்கிறாங்க, கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறாங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமான்னு கேட்டா, ஏன் கையிலையோ தண்ணி எடுத்து குடிக்க முடியாதோ? அப்படி இல்லைங்க. அவங்க நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அவங்க தாங்க நமக்கு ஹெட்டே. ஆமா, அவங்க நல்லா இருந்தா நம்ம நல்லா இருந்த மாதிரி நினைக்கணும். என் கணவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெயில்ல போய் மாடா உழைச்சி ஓடா தேஞ்சிட்டு வராரு அப்படின்னு என்ன செய்யணும்? நினைக்கணும். ஒவ்வொரு பெண்களும் அப்படி நினைத்தால் போதும். குடும்பத்துல சில ஏற்ற தாழ்வுகள் வரும். வருமா வராதா? வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிற மாதிரி எல்லார் வீட்லயும் வரும். உடனே என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். சாரிப்பா, தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. இந்த சாரி கேட்கறதுல கிட்டா போறோம் சொல்லுங்களேன். அது எப்படி நான் மன்னிப்பு கேட்பேன்? என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன அப்படின்னு நினைக்கப்படாது. அல்லேலூயா. காலையில சொன்னே உங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க கணவனை பார்த்து சொல்லுங்க, மனைவி பார்த்து சொல்லுங்க, ஐ லவ் யூ டார்லிங். நீ சொல்றல என்ன இருக்கு? நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். அப்படி சொல்லி பாருங்களேன், உங்க குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். ஒருத்தரும் உங்க குடும்பத்துல இன்டர்ஃபியர் பண்ண முடியாதுங்க. அப்படி தேவனாய் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை குட்டி பரலோகமாய் தேவனாய் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயிரோடு இருக்கிற வரைக்கும் தீமை அல்ல, நன்மையே செய்ய வேண்டும். இருக்கிற வரைக்கும் அன்பா இருங்க. நாங்களும் கூட்டு குடும்பமா தான் இருக்கோம். என் 2 பிள்ளைங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் என் மருமகளை நீ தள்ளி நில்லுன்னு சொன்னது கிடையாது. கேட்டு பாருங்களேன். இன்னைக்கு நிறைய வீட்டில் மருமக உள்ள வந்தாலே வந்துருது. 2 கொண்டை ஒன்னா போகும். சாரி, 2 மண்டை ஒன்னா போகும், 2 கொண்டை இருக்காது. அம்மா சொல்லிட்டாங்க இருக்காது. நான் சொல்றேன் இருக்க வைப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கலாம்னு முடிவு பண்றீங்க? நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அடுத்தது 4th பாயிண்ட், உற்சாகத்தோடே வேலை செய்பவள். எப்படி வேலை செய்வா? உற்சாகத்தோட வேலை செய்வாள். நம்பர் 1 என்ன சொல்லி கொடுத்த சொல்லுங்க அப்போ? 2nd பாயிண்ட் இந்த பக்கம் சொல்லுங்க அப்போ. 3rd பாயிண்ட் இந்த பக்கம் சொல்லுங்க.
4th பாயிண்ட், அவள் உற்சாகத்தோட வேலை செய்யும்போது சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. எனக்கு முடியலைன்னே இருக்கக்கூடாது. முடியலைன்னா வாழ்நாளெல்லாம் முடியாம தான் இருக்கும். லேலூயா. எனக்கு மெயின் சர்ஜரியே 3 சர்ஜரி பண்ணியிருக்கு. மைனர் சர்ஜரி அதுக்கு மேலே. சர்ரத்தில் ரொம்ப பலவீனம் தான். ஆனால் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னை கூப்பிடுகிறாரோ, எவ்வளவு தூரம் ஆனாலும் பயணம் பண்ணி 5 சர்ச்சை நடத்திட்டு தான் இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தானே ஓட முடியும். அப்பனுக்காக ஓடுவோம் என்று சொல்லி தீவிரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகள், நீங்களும் நானும் வேலை செய்கிறதுல உற்சாகமா வேலை செய்யணும். உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனே சொல்லட்டுமா? ஆண்களுடைய மூளை எப்படி இருக்குமா தெரியுமா? பாக்ஸா இருக்குமா? யாராவது டாக்டர்ஸ் இருந்தா கையை வைத்து காமிங்க. இல்லையா? பாக்ஸா இருக்கும். பெண்களுடைய மூளை சர்க்கியூட் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குமா? ஏன்னா ஆண்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுங்க, அதிலே தான் நிற்பாங்க. ஆணி அடிக்க சொன்னா அந்த ஆணிலே தான் நிற்பாங்க. இந்த இடத்துக்கு போனா அங்கே தான். சாரி, நான் உங்களெல்லாம் பொதுவா சொல்றேன், சரியா? ஆனா பெண்கள் அப்படி அல்ல. அவங்க சர்க்கியூட் மாதிரி. கேஸ் ஸ்டவ்ல இங்கேயும் பார்த்துக்கிடுவாங்க, மாவும் ஆட்டிக்கிடுவாங்க, பிள்ளை தொட்டிலும் ஆட்டிக்கிடுவாங்க. இதாங்க சர்க்கியூட் மாதிரி. கையை தட்டுங்களேன், உங்களை தானே உயர்த்தி சொல்லியிருக்கேன். லேலூயா, பிரைஸ் தி லார்ட், லேலூயா. ஆமென். வேலை செய்கிறதுல எப்படி இருக்கணும்? அதே மாதிரி கோயிலில் வேலை செய்கிறதுலையும் உற்சாகமாக இருக்கணும். கோயிலுக்கு வர்றீங்களா? சில கோயிலில் பாய் போடணும், பாய் போடணும். சில கோயிலில் சேரை விரிக்கணும்னா சேரை போட்டு வைக்கணும். துடைக்கணுமா துடைக்கணும். நான் என்ன துடைக்கிறேன்? நான் குறைஞ்சவளா? எங்கள் சர்ச்சில் ஒரு அட்வொகேட் இருக்கிறாங்க. அவங்க தாங்க எல்லா சர்ச்லேயும் ஒரு சின்ன பையனும் இருக்கும், அவங்களுக்கு விளக்கு மாதிரியும் கொண்டுட்டே வருவார். வந்து தொடச்சி 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 அவ்வளவு நீட்டாக வச்சிருப்பாரு. ஒரு சர்ச்சில் அத்தனை சர்ச்சுக்கு போய் துடைப்பாரு. எங்கள் சர்ச்சில் பிலீவர், எங்கள் சர்ச்சில் யாரெல்லாம் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அத்தனை பேரையும் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வேலை செய்யும் போது அவங்க வர மாட்டேங்காங்க, இவங்க வர மாட்டேங்காங்க. யாரையும் எதிர்பார்க்காதுங்க, நீங்க செய்யுங்க. உங்களுடைய பாஸ்டரை நீங்க கனப்படுத்துங்க. உங்க பாஸ்டருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பாஸ்டர்லாம் கேட்பாங்க, ஏம்மா நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? என்னைக்காவது பாஸ்டர்டவே பாஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்களா? பாஸ்டர் நாங்க இருக்கோம் பாஸ்டர், நீங்க கவலைப்படாதுங்க அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? நாங்க தானே உங்களை பார்த்து சொல்றோம், கவலைப்படாதமா, உங்களுக்கு இப்படியா இருக்கு, ஏசப்பா உங்களுக்கு சுதந்திரம். என்னைக்காவது பாஸ்டர் பார்த்து, பாஸ்டர் நீங்க கவலையே படாங்க பாஸ்டர், நான் இருக்க பாஸ்டர், கூட்டமா நான் நடத்துறேன் பாஸ்டர், உங்களுக்கு எவ்வளவு தேவை, 50,000 தேவை கொடுக்குற பாஸ்டர், இப்படி யாராவது சொல்லியிருக்கீங்களா? என்ன அப்படி நீ சொல்லுவோன்னு சொல்றவங்க கையை வைத்து அல்லேலியா சொல்லுங்க. பார்த்துக்கோங்க பாஸ்டர், இவ்வளவு பேர் சொல்லி இருக்கிறாங்க. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஊழியர்களை நல்ல தாங்கணும். ஊழியர்கள் சொல்றதை அப்படியே கேட்கணும். ஊழியர்களுடைய மனசை குளிர பண்ணணும். ஊழியர்களுக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஆமென். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவை குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல நிறைய பேர் பிரேயர் செல் நீங்களாம் நடத்துவீங்கன்னு நினைக்கிறேன். பிரேயர் செல்லுக்கு ஒரு கூட்டம் அப்படி உட்கார்ந்துருக்கும். ஜோபனி முடிப்பாங்க, நல்லா ஜோபனம் முடிச்ச உடனே ஒரு குட்டி மாநாடு, அதில் ஒரு 10 நிமிஷம் கதையை கேட்டிங்களா, அப்படியாக்கா அந்த சிஸ்டர் இப்படி இருந்து ஜோபனி. என்ன புண்ணியம்? அந்த ஜெப பிரசன்னத்தோடு என்ன செய்யணும்? வெளியே போகணும். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் கணக்குல வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் கணக்குல வச்சிருக்கிறாரு. யாருக்கு தெரியும் நான் பேசுறேன் நினைக்காதுங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை. தலை என்னை போல இருக்குங்க. ஆமென். போதகருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? குடும்பமா ஆலயத்துக்கு வாங்க. பாஸ்டர் கேட்பாங்க, ஏன் வரல இன்னைக்கு? அதுவா பாஸ்டர் சொல்லு. நிறைய பேர் ஜெப குறிப்போட வருவாங்க, எங்களுக்கு வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. நாங்களும் உட்கார்ந்து போவாசித்து ஆண்டவரே அந்த சாந்தி சிஸ்டருக்கு நல்ல வேலையை கொடுங்க ஏசப்பா, அந்த சங்கர் பிரதருக்கு நல்ல ஒரு வேலையை கொடுங்கப்பா ஜெபம் பண்ணுவோம்.
ஆண்டவர் நல்ல வேலையை கொடுப்பார். வேலையை கொடுத்த பிறகு கோயிலுக்கு ஆளை காணாது. என்ன பிரதர், என்ன சிஸ்டர் கோயிலுக்கு வரலன்னு கேட்டா, அதான் ஓவர் டியூட்டி பார்த்தா டபுள் சம்பளம் கிடைக்கும்னாங்க, அதனால நான் ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் நாங்க அடுத்தது என்ன செய்வோம் தெரியுமா? அடுத்து என்ன செய்வோம்? 2 நாள் ஃபாஸ்டிங் போடுவோம். ஓவர் டியூட்டி கிடைக்க கூடாது. அப்படித்தானே பண்ணுவோம். ஆண்டவர் நாங்க ஜெபம் பண்ணி கிடைச்ச வேலையை ஒழுங்கா பாதுகாத்து கொள்ள வேண்டும். குடும்பமா மாலுக்கு போறீங்க, குடும்பமா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறீங்க, குடும்பமா ஆலயத்துக்கு வர்றோமா? நிறைய பேர் தான் குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க, அடுத்த குடும்பத்தை பார்ப்பாங்க. அடுத்த வீட்டில் என்ன ஓட்டம் இருக்கு, அடுத்த வீட்டில் அவன் இப்படி இருக்கா, இவன் இப்படி இருப்பான். தான் வீட்டில் எல்லா ஓட்டையும் இருக்கும், ஆனால் அடுத்தவங்களே பார்க்கறது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஹீப்ரூ சாப்டர் 12 சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12 மேக போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்க பாரமான யாவற்றை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரோ முடிக்கிறவருமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல உங்களுக்குன்னு ஒரு ட்ராக் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு ட்ராக்கை கொடுத்திருக்கிறார். பொறுமையோட ஓடணும். பக்கத்து ட்ராக்கை பார்க்க கூடாது. அது நல்லா அழகா இருக்கு, அது ஈஸியா ஓடிடலாம் போல நினைக்கக்கூடாது. ஒருவேளை உங்க ட்ராக் மேடு பள்ளமா இருக்கலாம், ஒருவேளை கடக்க முடியாததாய் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு கொடுத்த பாதையில கடந்து சொல்லுங்க. தேவனாய் கர்த்தர் நியமித்திருக்கிற பாதையில ஓடும்போது உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் அளவில்லாமல் தருகிற தேவனாய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? யார் குணசாலியான ஸ்திரீ? உற்சாகத்தோட வேலை செய்யணும். மாமியார் வந்தா சாம்பார், அம்மா வந்தனா கறி குழம்புன்னு இருக்கக்கூடாது. பார்ஷியாலிட்டியே என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படித்தாங்க. அம்மா வீடு வேற, மாமியார் வீடு வேற. அப்படி அல்ல, ஒன்றாய் நீங்கள் இணைங்கள். ஆமீன். அப்ப அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா தேவனாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமீன். உற்சாகமா ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்கிறதுல உற்சாகம் இருக்கணும். பக்கத்துல கையை குடிச்சு சொல்லுங்க, ஊழியம் செய்கிறதுல உற்சாகமா இருக்கணும். இயேசு பகலெல்லாம் ஊழியம் செய்தார், இரவெல்லாம் ஜெபித்தார். பகலெல்லாம் தூங்கினார், இரவெல்லாம் விழித்திருந்தார் அப்படின்னா போட்டிருக்கு. பகலெல்லாம் ஊழியம் செய்தார். பைபிள்ல சொல்லியிருக்கு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லைங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவுடைய மார்பில் சாய்ந்திருந்தான். ஏன் சாய்ந்திருந்தான் சொல்லுங்க அப்போ? ஏன்? வேற வேலை இல்லாமையா? அவருடைய இதய துடிப்பை அவன் அறிஞ்சுக்கிட்டான். ஏசப்பாவுடைய இதய துடிப்பு என்னம்மா? ஏசப்பாவுடைய இதய துடிப்பு என்ன? அவருடைய சித்தம் செய்யணும், அவருடைய ஊழியத்தை செய்யணும், அவருக்காய் வாடணும். அதுதான் அவருடைய இதய துடிப்பு. அவருடைய சித்தம் செய்றீங்களா? அவருடைய சித்தம் செய்றீங்களா? அகிலா என்றுதான ஒரு பெண்மணி இருந்தாள். அவளுக்கு ஒரு 1.5 வயதுல ஒரு ஆண் குழந்தை. நடந்த சம்பவம், அவள் கங்கை நதிக்கரையில போய் அந்த குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள். தேம்பி தேம்பி அழுதாள். அழுதுவிட்டு ஒரு 2 அடி தூரம் எடுத்து கங்கை நதிக்கரையில வைப்பாள். மறுபடியும் பிள்ளையுடைய முகத்தை பார்த்து அழுதாள். மறுபடியும் 2 அடி தூரம் எடுத்து வைத்தாள். அந்த குழந்தையின் முகத்தை பார்த்து அழுதாள். அழுதுவிட்டு மனதை கல்லாக்கி கொண்டு குழந்தையை தூக்கி வீசினாள் கங்கை நதிக்கரையிலே. வீசிவிட்டு குழந்தை போறதை பார்த்து கொண்டு ஏங்கி ஏங்கி அழுதாள். இப்படி அநேக சம்பவங்களை பார்த்து கொண்டிருந்த ஒரு மிஷனரி அந்த கங்கை நதிக்கரையிலே அந்த பெண்மணி இடத்துல போனாள். அம்மா, ஏமாய் அழுகிறாய்? உடனே அவள் சொன்னாள், என்னுடைய பூஜாரி சொன்னார், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையில் உள்ள காரியம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், உன் ஆண் குழந்தையை கங்கை நதிக்கரையில் போட்டுவிடு, உனக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும் என்றார். ஆகவே என் பாவத்துக்கு பரிகாரியாக நான் பெற்ற குழந்தை கங்கை நதிக்கரையில வீசி எறிந்து விட்டேன் என்று சொல்லி தேம்பி தேம்பி அழுதாள். உடனே அவர் சொன்னார், அம்மா, பாவங்களை மன்னிக்கிறதற்கு இயேசு ஒருவர் தான் அதிகாரம் இருக்கிறது.
உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும், ரத்தாம்பரத்தை போல சிவேர் என்றிருந்தாலும், உறைந்த மலை போல வெண்மையாக்குகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான் அம்மா என்று சொல்லி இயேசுவை பற்றி சொன்னபோது அந்த பெண்மணி சொன்னாளா, ஐயா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லி இருந்தீங்கன்னு என் பிள்ளை மரிச்சிருக்காது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லி இருந்தீங்கன்னு என் பிள்ளை மரிச்சிருக்காது. அந்த போதகர் விம்மி விம்மி அழுதார். ஐயோ 5 நிமிஷம் பின்னாடி போயிட்டோமே. இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லாமல் இருக்கிறீர்கள்? எத்தனை இடத்துக்கு போறீங்க? உங்க பேக்ல ட்ராக்ஸ் வச்சிருக்கிறீங்களா? உங்க சர்ச்சில் உள்ள ட்ராக்ஸ் வச்சிருக்கிறீங்களா? உங்க சர்ச்சில் உள்ள ஸ்டிக்கர் வச்சிருக்கிறீங்களா? எத்தனை ஹோட்டல் போறீங்க? அவங்களுக்கு கொடுத்து இயேசுவின் அன்பை பற்றி சொல்லலாமே. எங்களுடைய சபையில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க 150 ருபீஸ்க்கு ஒரு சின்ன நியூ டெஸ்ட்மெண்ட் வாங்கி வச்சிருப்பாங்க. எங்கெல்லாம் போறாங்களோ பெரிய உயர் அதிகாரிகளுக்கு அதை கொடுப்பாங்க. அப்படி எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் நிமித்தம் எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளிகளாய் மாறுகிறார்கள்? உங்கள் நிமித்தம் எத்தனை பேர் இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டிருக்கிறார்கள்? இல்ல நரகத்துக்கு நேர ஆத்துமாக்களை கொண்டு போறீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. எத்தனை பேர் ஆதாயப்படுத்த போறீங்க? பாரதி சொன்னான், உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், உண்மை தான் அறிதல் வேண்டும். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், வாழும் உரமேடி பாப்பா என்று சொல்லி பாடினார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நாம் தூக்கி சுமப்பது தெய்வம் அல்ல, நம்மை தூக்கி சுமப்பவர் தான் தெய்வம். நல்ல கையை தட்டி, நாம் அபிஷேகம் பண்ணுவது தெய்வம் அல்ல, நம்மை அபிஷேகிப்பவர் தான் தெய்வம். கடலில் கரைக்கப்படுவது தெய்வம் அல்ல, கடல் மேல் நடந்தாரு அவர் தான் தெய்வம். உயிரை கேட்பது தெய்வம் அல்ல, உயிரை கொடுப்பது தான் தெய்வம். கல்லில் செய்யப்படுவது தெய்வம் அல்ல, கல்வாரி சிலுவையில நமக்காக ஜீவனை கொடுத்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தாரு அவர் தான் தெய்வம். உலகத்தில் எத்தனையோ ராஜாக்கள் வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். எத்தனையோ பிரபுக்கள் வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். எத்தனையோ தனவான்கள் வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். அவருடைய கல்லறை இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் என் அப்பன் இயேசுவுடைய கல்லறை மாத்திரம் காலியா இருக்கிறது. அங்கே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தார். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம் செத்து போன தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, உயிரோடு உயிர் தெழுந்த இயேசுவை நீங்கள் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் காட். அடுத்தது 5ஆவதாக அதே அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள் வேகமாய். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். யார் குணசாலியான ஸ்திரீ? இருட்டோட எழும்புகிறவள். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க. அப்போ இன்னும் சத்தமா கேட்க மாட்டீங்க எனக்கு காதுல. She gets up before daylight. இருட்டோட எழும்புவள் தான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லா வீட்டுக்குள்ளேயும் காலையில நீங்க போனீங்கன்னா குடும்ப சத்தம் கேட்கும், குடும்ப ஜப சத்தம் கேட்கும் எல்லா வீடுகள்லையும். இப்ப போனீங்கன்னா கொரட்டை சத்தம் கேட்கு. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்க, உங்க வீட்டுல ஜப சத்தம் கேட்கா, கொரட்டை சத்தம் கேட்கா? பக்கத்துல கையை கொடுத்து கேட்டு பாருங்க. ஏக்கா உங்க வீட்டுல ஜப சத்தம் கேட்கா, கொரட்டை விடுற சத்தம் கேட்கா? கொரட்டை விடுற சத்தமா கேக்கு? அல்லேலூயா. என்ற தெய்வமே, மனம் திரும்பாத ஆட்கள்லாம் என்ன செஞ்சிருங்க? மனம் திரும்பிருங்க. இன்னைக்கு சூரியன் உதிக்கிற வரைக்கும் பெண்கள் தூங்க விடாது. காலையில எந்திரிச்சிடணும், ஆண்டோடைய சமுத்திரம் உட்காரணும். ஆண்டவரே இன்னைக்கு என்னோட பேசுங்க, என் பிள்ளைகளை நடத்த எனக்கு. ஏன்னா 4 கோணத்தில் 4 லக்கணத்தில் இருக்கும். அப்படித்தானே? உங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கும். 4 கோணத்தில் 4. ஒன்று சாம்பார் வேணும்னு கேட்கும், ஒன்று கருவாட்டு குழம்பே வேண்டாம், இல்லாட்டா அவங்க ஆர்டர் போட்டு சாப்பிட்ருவாங்க. ஒவ்வொரு வீட்டும் ஒவ்வொரு விதமாக என்ன செய்யும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை கிருபையை தாங்க, என் புருஷன் நடத்த எனக்கு கிருபையை தாங்க, என் பிள்ளைகளை நடத்த கிருபையை தாங்க, என் மருமகளை நடத்த கிருபையை தாங்க, என் மாமியாரை நடத்த எனக்கு கிருபையை தாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள்
புதுசு புதுசா ட்ரெஸ் போடணும் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குல்ல. கோயில்ல புதுசா போட்டா உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. போக்குவரத்து துறை அமைச்சர் மாதிரி அங்கேயும் அங்கேயும், ஏன்னா அவங்க புதுசா போட்டிருக்காங்களாம். புதுசா போடணும்னா எவ்வளவு சந்தோஷம். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு 20ஆம் தேதி, 20ஆம் தேதிக்குரிய கிருபைய, 22ஆம் தேதிக்குரிய கிருபைய ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா கிடக்கும். அல்லேலூயா. நல்ல கையா தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தி ஆக்கும். காலையிலே காப்பிக்கு தடுமாறக்கூடாது, காலையிலே நியூஸ் பேப்பருக்கு தடுமாறக்கூடாது. காலையிலே என்ன குழம்பு வைக்க, பெண்களுக்கு இது ஒரு பெரிய தொல்லை. என்ன குழம்பு வைக்க பக்கத்துல கேட்டுக்கிடுவாங்க, ஏக்கா நீங்க இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க, அதுக்கு தடுமாறக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கணும். காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அங்க காத்திருக்கணும்னா சில நேரம் ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருக்க வேண்டியது வரும், சில நேரம் டாக்டர்கிட்ட காத்திருக்க வேண்டியது வரும், நிறைய இடத்துல வக்கீல்கிட்ட காத்திருக்க வேண்டியது வரும். ஒழுங்கா ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? காத்திருக்க பழகி கொள்ள வேண்டும். காத்திருக்கிறவர்களுக்கு பைபிள்ல சொல்லியிருக்கு, புது பலனை கொடுப்பாராம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள், ஓடினாலும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 5 செய்தி, எனக்கு 5 செய்தி முடிச்சுட்டு 4 செய்தி முடிச்சுட்டு வந்து படுத்திருக்கேன். 5ஆவதுக்கு ஒரு இடத்துக்கு போனோம், என்னால் போகவே முடியலை. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஆனால் வீட்டில் எல்லாருமே அவங்க இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டாங்க. இன்னும் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரே போராட்டம். ஆண்டவரே பலத்தை தந்தா தானே நான் போய் ஊழியத்தை செய்ய முடியும். இன்னொரு பக்கம் எனக்காக ஒரு சின்ன ஒரு இதுதான், ஒரு வெளியே ஒரு சின்ன ஒரு மீட்டிங் தான். கொஞ்சம் பேர் எனக்காக காத்திருப்பாங்களே. பிசாசு தடை பண்ணுறானே, அவனை ஜெயிச்சு எப்படியாவது போயிடும்னு எந்திரிச்சு ஒரு இளநீ ஒரு தம்பிட்ட வாங்கிட்டு சொன்னேன், குடிச்சேன். என் பாட்டில் ஏறி என்ன செஞ்சுட்டேன், போயிட்டேன். சாத்தான என்னை முடக்க நினைக்க செத்த பிசாச உன்னை காலின் கீழே போட்டு என்ன செய்கிறேன், மிதிக்கிறேன்னு மிதிச்சுட்டு என்ன செஞ்சுட்டேன், போயிட்டேன். லேலூயா. பலவீனம் வரும், ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆமென், அது ஒரு புது பலன். பூஸ்ட் குடிச்சா கூட அந்த பலன் இருக்காது, போன்விட்டா குடிச்சா அந்த பலன் இருக்காது, உமன் ஹார்லிக்ஸ் குடிச்சா கூட அந்த பலன் இருக்காது, விட்டமின் டேப்லெட்ஸ் சாப்பிட்டா கூட அந்த பலன் இருக்காது. தேவ பலன், பரத்துல இருந்து இறங்கி வருகிற பலன், அது புதுசு புதுசா இருக்கும். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். அதிகாலை தேடினா யாரை கண்டடைய முடியும்? மகதலேனா மரியாள் அப்படித்தான். செத்து போன இயேசுவை பார்க்கறதுக்கு என்ன செஞ்சா? ஓடி வந்தா. லேலூயா. இயேசு அவளை பார்த்து, ரபூனி, மரியாளே நீ ஏன் அழுகிற? ரபூனின போதுகிறே என்ற அர்த்தமா? நல்ல கவனிங்க. நம்ம காலையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும். நம்மளை விட அறிவில் குறைஞ்ச எல்லா பறவைகள் விலகினுங்களா காலையிலே ஆண்டவருடைய சத்தத்தை என்ன செய்யுது, கேட்குது. நான்லாம் காலையில எந்திரிச்சு 4:30 மணிக்கெல்லாம் உட்கார்ந்துருந்தேன்னா காக்கா சத்தம் கேட்கும். அப்போ நினைப்பேன், நம்மளை விட அறிவில் குறைஞ்சதெல்லாம் என்ன அழகா எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட என்ன அழகா, ஆண்டவர் என்னை போஷிக்கிறீரே, என்னை அழகா உடுத்து வைக்கிறீரே, நன்றி சொல்லுது. அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட நம்ம தானே அப்படி இருக்கோம். காலையிலே என் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அதிகாலையிலே அதற்கு என்ன செய்வாரா, சகாயம் பண்ணுவாரா. நம்முடைய சகாயம் எங்க இருந்து வரும்? சத்தமா சொல்லுங்க. அண்ணன் வீட்டுல இருந்து வருமா? அப்பா வீட்டுல இருந்து வருமா? மாமனார் வீட்டுல இருந்து வருமா? எங்க இருந்து வரும்? வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து நமக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காவிரி வற்றி போகலாம், கங்கை வற்றி போகலாம், ஆனால் என் அப்பனுடைய கஜானா ஒரு நாள் வற்றி போகாது. லேலூயா. என் அப்பனுடைய கஜானா வற்றி போகாது. இந்தியன் கவர்மெண்ட் சேலரி தான் கொடுக்குங்க, ஆனா என் அப்பனுடைய கவர்மெண்ட் எல்லா தேவையும் சந்திக்குங்க. சப்ளை ஆல் தி நீட்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி
சீனாய் மலையில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் அப்படின்னு சொன்னார். விடியற் காலத்துல போய் நிக்கணும் ஆண்டவருடைய சமூகத்துல. ஒரு பக்தன் சொல்லுகிறான், தேவனோடு உள்ள தனிமை அது இனிமை. அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணாதவங்களா காலையில எஞ்சி உட்கார்ந்து ட்ரை பண்ணி பாருங்க, அது எவ்வளவு நல்லா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் காலையில ஆண்டவருடைய சமூகத்துல என்ன கேட்டார்கள்? மன்னா. ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டது இது என்ன? மன்னா. அவங்களுக்கு என்ன பொழிஞ்சது? மன்னா பொழிஞ்சு. வெயில் ஏற ஏற மன்னா என்ன செஞ்சு போச்சு? காலையிலே எழும்புனீங்கன்னு ஆண்டவர் உங்களுக்கு மன்னாவினால் திருப்தி ஆக்குவார். மன்னாங்கிற வார்த்தையினால் திருப்தி ஆக்குவார். காலையிலே எந்திரிச்சு ஜெபிங்க, காலையிலே எழுப்பி வேத வாசிங்க. வீட்டில் வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, வாங்கும்போது கூடவே ஒரு கேட்லாக் மேனுவல் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா? ஆனால் யாருமே அதை என்ன செய்ய மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க, தூக்கி என்ன செஞ்சிருவாங்க, ஓரம் கட்டிடுவாங்க. ஆனால் என்னைக்காவது அதில் ஒரு இன்லெட்லையோ ஒரு எரரி அப்படின்னு வந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அதை தேடுவாங்க. ஐயோ அவங்க ஒரு இது கொடுத்தாங்களே, புக்கு கொடுத்தாங்களே, அதை எங்கேன்னு தேடுவாங்க. ஏதாவது ஒரு ரிப்பேர் வந்தாதான் அதை என்ன செய்வாங்க, தேடும். அதே போல் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் லைஃப்பில் ரிப்பேர் வந்தாதான் எதை தேடுறது? ஐயோ கல்யாணத்தன்னைக்கு ஒரு பைபிள் கொடுத்தாங்களே, அது எங்கே போச்சு? ஏம்மா ஏம்மா கல்யாணத்தோட ஒரு பைபிள் கொடுத்தாங்க, தூசியை தட்டி எடுத்துட்டு வா. வீட்டில் 2 பேர் இருந்தாலும் 4 பேர் இருந்தாலும் 10 தட்டாவது வச்சுருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஆனால் 4 பேர் இருந்தால் 4 பைபிள் வச்சுருக்கீங்களா? அது சிலருடைய பைபிள் முன்னாடியும் ஆளை காணாது, பின்னாடியும் இருக்காது ஒன்றும். சில பைபிளை பார்த்தீங்கன்னா கந்தலாக இருக்கும். சில பைபிளுக்கு சட்டையே என்ன செய்யாது, இருக்காது. சிலர் நினைச்சுவாங்க தெரியுமா, அந்த பைபிளை பிள்ளைகிட்ட கொடுத்து விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் பட்டு சேலையை உங்கள் பிள்ளைகிட்ட கொடுப்பீங்களா? அம்மா அது பட்டு சேலை, அது 20,000 ரூபாய்க்குள்ளது, இது அதை காட்டிலும் விலையேற பெற்றது, அதை காட்டிலும் இது விலையேற பெற்றது. ஒரு நாத்திகன் என்ன செய்தானா தெரியுமா? இந்த பைபிள் முட்டாள்களின் புத்தகம் என்று சொல்லி அச்சடித்து விநியோகித்தான். ஆனால் திடீரென்று சொல்லி அவன் நோய்வாய்ப்பட்டான். நோய்வாய்ப்பட்டவன் புழுவை போல துடித்தான். அவனை பார்த்த மருத்துவ வச்சு சொன்னாலாம், என் வாழ்நாளில் புழுவை போல துடித்து மரித்த மனுஷன் நான் பார்க்கலன்னு. அவ்வளவு துடியா துடிச்சு மறிச்சு போனானா. ஆனா அவன் இப்ப இல்லை. ஆனா வேதாகமோ எல்லாருடைய கைகளிலும் தவிழ்ந்து கொண்டிருக்கிறது. அவன் எந்த பிரஸ்ல முட்டாள்களின் புத்தகம் என்று சொல்லி அச்சடித்தானோ அதே பிரஸ்ல வேதாகமம் அச்சடிக்கப்பட்டு எல்லாருக்கும் விநியோகப்பட்டு வருகிறது. உலகத்தில் அதிகமா விற்பனை ஆகிற பொருள் எது தெரியுமா? புத்தகம் எது தெரியுமா? வேதாகமம். அந்த வேதாகமத்தை நேசிங்க. அந்த வேதாகம் உங்களை நடத்தும். 32 சங்கீதம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகள் நடத்துவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து. சிலருடைய வாழ்க்கையில பாடுகள் மத்தியில ஜெபிக்க மாட்டாங்க. எத்தனை பேர் வீட்டுல ஃபேமிலி ஜெபம் இருக்கு? ஃபேமிலி பிரேயர் எத்தனை பேர் வீட்டுல இருக்கு? பாத்தீங்களா? இருக்காது. குடும்பமா எல்லாம் செய்ய விடுவான். ஆனா அந்த குடும்ப ஜெபம்னு வந்துட்டீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க, எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுல ஒரு பாட்டு அம்மா தொடங்கினாங்கன்னா உடனே அந்த பிள்ளை சொல்லும், இந்த அம்மாக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பழைய பாட்டு தான், இந்த பாட்டை என்ன செய்யுங்களேன், பாடுங்களேன். உடனே பைபிள் வாசித்தா போதும், நீளமா வாசிக்காதுங்க, சின்ன சாப்டரா எடுத்து என்ன செய்யுங்க, வாசிங்க. ஜோம் பண்ணா போதும். இந்த அம்மா அப்படிதான், எப்ப பார்த்தாலும் 1/2 மணி நேரமா நீட்டு என்ன செய்வாங்க, ஏம்மா குடும்ப ஜெபம் சீக்கிரமா முடிங்கம்மா அப்படின்னு என்ன செய்யறது சொல்றது. ஆனா டிவி உட்கார்ந்து உட்கார்ந்து பார்ப்பாங்க. உங்களெல்லாம் சொல்லல, நீங்க நல்ல ஆட்கள், அங்க உள்ளவங்களை சொல்றேன். லேலூயா. ஆமா, நாடகமா, தொடர் நாடகமா. கோயில வந்து நல்ல அந்நிய பாஷை, வெளியே போனா கெட்ட வார்த்தை. நம்ம வாழ்க்கையில செக் யுவர்செல்ஃப். நாம் எப்படி இருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். நாம் எப்படி இருக்கிறோம்? அடுத்ததாக 23ஆம் வசனத்தை வேகமாய் வாசியுங்கள். 23ஆம் வசனம். அவள் புருஷன் தேசத்து புருஷர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவளாய் இருக்கிறான். அடுத்தது, யார் குணசாலியான ஸ்திரீ? புருஷனை பேர் பெற்றவளாய் மாற்றுகிறவள் தான் குணசாலியான ஸ்திரீ. புருஷனை எப்படி மாத்தணும்? சத்தமா சொல்லுங்க. அப்போ புருஷனுடைய உயர்வு உங்க கையில தான் இருக்கு. புருஷனுடைய உயர்வு யார் கையில இருக்கு? கையை ஒய்த்தி காமிங்க. புருஷனுடைய உயர்வு யார் கையில இருக்கு? எல்லாரும் நல்ல 2 கரங்களை உயர்த்திக்கோங்க. நல்ல 2 கரத்தை உயர்த்திக்கோங்க. ஆண்டவரே, என் புருஷனுடைய உயர்வு என் கையில தான் இருக்கு. கணவன்மார் இருக்கிறவங்களாம் கையை உயர்த்திக்கோங்க.
ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்த எனக்கு கிருபை தாங்க. எல்லாருமே ஓய்த்துக்கோங்க. என் குடும்பத்தை நடத்த எனக்கு கிருபை தாங்க. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்த எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. கேளுங்க, சத்தமா 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 கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபையை தாங்க, எனக்கு கிருபையை தாங்க, என் குடும்பத்தை நடத்த கிருபையை தாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமென். புருஷனுடைய உயர்வு உங்க கையில தான் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், புருஷனுடைய உயர்வு உங்க கையில தான் இருக்கு. நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்லுவேன், எப்பவுமே கட்டுக்கதையை சொல்ல மாட்டேன். ஒரு கிராமத்து பெண்ணை ஒருத்தர் திருமணம் முடிச்சார். திருமணம் முடித்து வீட்டுக்கு வந்து சில மாதங்கள் அவர் ஓய்வெடுத்தார், ஹனிமூன் போனார் கூட. அப்போ அடுத்த நாள் வேலைக்கு போறார். வேலைக்கு அவர் போகும்போது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போ புதுசு இல்லை, கல்யாணம் முடிஞ்ச புதுசு இல்லை. அதனால அந்த அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஃபோன் பண்ணாங்க. ஏங்க என்ன வரலையே அப்படின்னு ஃபோன் பண்ணும்போது எதிர்முனையிலிருந்து ஒரு சத்தம் கேட்கு. என்ன சத்தம்னா, இப்பொழுது தொடர்பு கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கு. இது என்னடா, வேலைக்கு தானடா போறேன்னாப்ல, தொடர்பு கொள்ள முடியாதுன்னு வருதே. அடுத்தது அந்த அம்மா ரிங் பண்ணுது. ரிங் பண்ண உடனே அடுத்தது ஒரு சத்தம் கேட்கு, சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். ஐயோ, அதுக்கு முன்ன எங்க போனாரு, சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளணும் வருது அப்படின்னு அவளுக்கு அங்கலாய்ப்பு வந்துச்சு. அடுத்து திருப்பி அவ என்ன செய்றா, கால் பண்ணாப்ல. உடனே அடுத்து எதிர்முனையில இருந்து ஒரு குரல், தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளா. இந்த அம்மாவால தாங்க முடியல. எடுத்துட்டு ஒரு பொம்பளை இப்படி பேசுத, ஏன் மாப்பிள்ளையோட போனை எடுத்து அவ தொடர்பு எல்லைக்கு, பெண் குரல் அதில் கேட்கும், நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா, தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கான்னு சொல்லி எத்தனை எவ்வளவு இது இருக்கு, அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த உடனே இந்த அம்மா தயா தயான்னு குதிச்சுது. உடனே தான் அவர் கூப்பிட்டு போய் சொன்னார், அம்மா இப்படி நெட்வொர்க் கவரேஜ் கிடைக்கலன்னா இப்படி எல்லாம் சத்தம் வருமா, நீ கொஞ்சம் கிராமத்து பொண்ணா இருக்கனால உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஆமா, அருமையான தேவ பிள்ளை, புருஷனை பேர் பெற்றவளாய் மாற்றுகிறவள் தான் யாரு, குணசாலியான ஸ்திரீ. புருஷனுடைய உயர்வு உங்க கையில இருக்கு. புருஷனை உயர்த்தவும் செய்ய முடியும், அதே நேரம் புருஷனை தரம் தாழ்த்தவும் முடியும். அது உங்க கையில இருக்கு. என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? ஒருவேளை குடிகார கணவனா இருக்கலாம், அவரை நான் எப்படி உயர்த்த முடியும்? ஜெபம் பண்ணுங்கம்மா. முடியாது, ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேர் உங்க புருஷனுக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்க? ரட்சிக்கப்படாத புருஷனுக்காக ஜெபம் பண்றீங்களா? நைட்ட தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அதுக்குன்னு சத்தமா போய் தலைக்கிட்ட போய் அப்படி சத்தமா பேசுனீங்கன்னா அவ்வளவுதான், அவர்கிட்ட உள்ள லேகியோன்னு வெளியே வந்துடும். நான் சொல்றது புரியுதோ, மனசுலாயோ? நல்லா கவனிங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் பிள்ளைகளுடைய தலையில கை வச்சு ஜெபம் பண்றீங்க? ஜெபம் பண்ணல, ஜெபம் பண்ணுங்க. இப்போ உள்ள சந்ததியை வளர்க்கவே முடியாது. உடைய முழங்கால் யுத்தத்து நிமித்தம் உங்க பிள்ளைகளை வளர்க்க முடியும். எத்தனை பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல யாரை கூப்பிட்டு விடுறாங்க? தாய் தப்பனை தான் கூப்பிட்டு விடுறாங்க. எம்மா நீ வளர்க்கிற லட்சணமாவா இப்படி? யார்கிட்ட தான் கேட்பாங்க? பெற்றோர்கிட்ட தான் கேட்பாங்க. உங்க பிள்ளைகளை நல்லபடியா வளர்க்கணும், உங்க புருஷன் நல்லவரா இருக்கணும்னா முழங்கால முடக்குங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை, புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை கட்ட போறீங்களா, இடிக்க போறீங்களா? கட்டுறது ஈஸியா, இடிக்கிறது ஈஸியா? கட்டுறது ஈஸியா, இடிக்கிறது ஈஸியா? இடிக்கிறது தாமா ஈஸி, கட்டுறது கஷ்டம். உங்க தென்காசியில இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்களா? லேலூயா. கட்டுறது கஷ்டம், இடிக்கிறது ஒரே நாள்ல என்ன செஞ்சிடலாம், இடிச்சிடலாம். ஆமாம்மா, என் தங்கம் தங்கம். அம்மாவை பார்க்கும்போது எங்க அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கு. லேலூயா. ஆமே. நல்லா கவனிங்க. உங்க பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கணும். என் பிள்ளைகளுக்காக நான் சின்ன பிள்ளையிலிருந்தே திறப்புல நிக்கிறனாலதான் இன்னைக்கு புல்பிட்ல நின்று பிரசங்கம் பண்றதை என்னால பார்க்க முடியுது. புல்பிட்ல நின்று ஆண்டவரை துதிக்கும் போது ஆமே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நாம் ஜெபிக்க வேண்டும், உத்தரவாதத்தோடு ஜெபிக்க வேண்டும். வேகமாய் சொல்லுகிறேன், 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். வேகமா வாசிங்க. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். She speaks with a gentle wisdom. ஞானம் விளங்க திறக்கிறாள். முந்தி காலத்துல எல்லாரும் என்ன பாருங்க, சிலர் 3ஆம் வானத்துக்கு 1 2 3 பேர் 3ஆம் வானத்துக்கு போயிருக்காங்க. எல்லாரும் இங்கே கவனிங்க.
முந்தைய காலத்துல எல்லாம் ஒரு பிள்ளை பெற்றனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிள்ளைய தலைகீழ தூக்கிக்கிடுவாங்க. தூக்கிட்டு ஒரு ஆட்டை ஆட்டுவாங்களாம். என்ன என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வீட்டில் உள்ளத காட்டுல சொல்லாத, காட்டுல உள்ளத வீட்டுல சொல்லாத, அம்மா சொன்னத அப்பாட்ட சொல்லாத, அப்பா சொன்னத அம்மாட்ட என்ன செய்யாத. சின்ன விஷயத்தை கூட மற்றவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, பத்த வைக்க கூடாது. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கோ கோல் சொல்லி திரியாயாக. உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய பெற்றோரை கனம் பண்ணணும். எத்தனை பேர் கனம் பண்றீங்க? உங்க போதக பிதாக்களை கனம் பண்ணணும். உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய தகப்பனுக்கு அடங்கி வளரணும். ஐயோ அந்த சபையில் நல்லா இருக்க அப்படின்னு ஓடிடக்கூடாது. உங்க வீட்டுல நல்லா இல்லைன்னு இன்னொரு வீட்டுக்கு போவீங்களா? இல்ல, உங்கள்கிட்ட கேட்கறேன், எனக்கு தெரியாம தான் கேட்க. உங்க வீட்டுல நல்லா இல்ல, இன்னொரு வீட்டுக்கு நான் போய் படுக்க போவேன்னு போவீங்களா? ஒரே நைட்ல ஓட்ட ஓட்ட விட்டு விரட்டிடுவாங்க. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இல்லை. ஒரு வாரம் இந்த சர்ச், இன்னொரு வாரம் இந்த சர்ச், இன்னொரு வாரம் இந்த சர்ச். ஏமா, ஒரு செடியை புடுங்கி புடுங்கி நட்டா அது பிழைக்குமா? செத்து போயிருமா? உங்களுக்காக இரவும் பகலும் உத்தரவாதத்தோடு செபிக்கிறவர்கள், ஆமே, உடைய ஆவிக்குரிய தாய்கள், ஆவிக்குரிய தகப்பன்மார் உங்களுக்காக உங்களுக்கு குழந்தை பிறந்தா நாங்க தான், உங்களுக்கு குழந்தை பிரதிஷ்டைக்கு நாங்க தான், அதுக்கு பூபேட்டி ஃபங்க்ஷனுக்கு நாங்க தான், உங்க ஹவுஸ் வார்மிங் செரமனிக்கு நாங்க தான், அடுத்த ஃபுனரல் சர்வீஸ்க்கு நாங்க தான், எல்லாத்துக்கும் நாங்க தான். என்னம்மா? என்னை கவனிச்சுக்கோங்க என்ன? சரி, வெரி குட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலேயும் உடைய தாய் தகப்பன்மாருக்கு அடங்கி ஜெபிக்க வேண்டும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்ப்படியுங்க. ஆமே, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்க கோல் சொல்லி. இன்னைக்கு நிறைய பேருக்கு மற்றவங்களை பத்தி பேசுறது அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எப்படி? அம்மாடி, தூத்துக்குடினாலே பரோட்டா, திருநெல்வேலினா அல்வா, அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. அப்படி இல்லை, ரொம்ப கவனமா இருக்கணும். மனுஷன், எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, மனுஷன் எதை விதைக்கானோ, நீங்க எதை விதைக்கிறீங்களோ தெரியாது, அதை ஒரு நாள் அறுப்பீங்க. அந்த எண்ணத்தோடு உலகத்துல வாழணும். அந்த எண்ணத்தோடு வாழணும். படபடன்னு பேசிடலாம், ஆனா அதை ஆண்டவர்கிட்ட கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கோயில்ல வந்து அந்நிய பாஷை பேசுவாங்க, வெளியே போனா கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இங்க உங்க வாயின் வார்த்தைகள் நிமித்தம் மற்றவர்கள் நீங்க ஒரு நாள் துக்கப்படுத்தக்கூடாது. வேதம் சொல்லு, நாவு நெருப்பு தான், அது சின்ன அவயமா இருந்தாலும் பெரிய காட்டையே அதுல அறிஞ்சுதான் ஆண்டவர் நாக்கை எதுக்குள்ள போட்டு வச்சிருக்காரு? வாய்க்குள்ள இல்லைங்க, தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாரு. புரியுதா? இது கொளுத்தீரம், இது சாதாரணது கிடையாது அப்படின்னு தண்ணிக்குள்ள என்ன செஞ்சு வச்சிருக்காரு? போட்டு வச்சிருக்கிறாரு. யாராவது வந்து, எம்மா எனக்கு நெஞ்சு வலிக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா, ஐயோ நெஞ்சு வலிக்கா? இப்பதான் எங்க வீட்டுக்கு பின்னாடி உள்ள தெருவில் ஒரு ஆள் நெஞ்சு வலிக்கினாரு, பட்டா பட்டான்னு போயிட்டாரு. அப்படி சொல்லக்கூடாது. வயிற்று வலின்னு ஒருத்தர் வந்தாங்களா, ஐயோ போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க, ஆர்த்தி ஸ்கேனுக்கு போங்க, ஒருவேளை வயிற்றுக்குள்ள கட்டிக்கிட்டி இருக்கான்னு பாருங்க. அப்படி சொல்லக்கூடாது. வாயின் வார்த்தைகள் நிமித்தம் அவங்க வாழ்க்கையில காயம் மாற்றப்பட வேண்டும். ஆமே, எத்தனை பேரை நீங்க துக்கப்படுத்தி இருக்கீங்க, எத்தனை பேருடைய மனதை புண்படுத்தி இருக்கீங்க. இன்னைக்கே போய் மன்னிப்பு கேளுங்க, இன்னைக்கே போய் ஒப்புரவாகுங்க. ஜான் வெஸ்லி ஒரு தடவை ஒரு பெரிய மைதானத்தில் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணி விட்டு அவர் கீழே ஸ்டேஜில் இறங்கின உடனே ஒரு பெண்மணி வேகமாக ஓடி வந்தா. பொதுவாக பிரசங்கம் பண்ணிட்டு வந்தோடனே பெண்மணிகள் தான் ஓடி வருவாங்க. பெண்மணி ஓடி வந்தாப்ல. ஒன்று என்ன சொன்னாப்லன்னா, ஜான் வெஸ்லி, யோ டை இஸ் சூப்பர், யோ மெசேஜ் இஸ் சோ சூப்பர் அப்படின்னாப்ல. சரி சொல்லுங்கம்மா, நல்லா இருந்துச்சு, உங்க மெசேஜ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்க கட்டியிருக்க டையும் நல்லா இருக்கு, டை கழுத்துல கட்டுவாங்களே, ஆனா கொஞ்சம் நீளமா போச்சு. எப்படி? இந்த அம்மா பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் கண்ணு எங்க போயிருக்கு? வாயை திறந்து சொல்லுங்களேன். ஆட்கள் இங்கதான் இருப்பாங்க, ஆனா கண்ணு மூளைல எங்கேயோ செயல்படும். உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யுவர் டங் இஸ் லாங்கர் தேன் மை டை அப்படின்னாரு. ஏம்மா என்ன சொன்னார் தெரியுமா? உன் நாக்கு தான் என் டையை விட. அதை கொஞ்சம் யூகிச்சு பாருங்க. நாக்கு தான் டையை விட
நிறைய பேருக்கு அப்படி ஆகி போயிருது. ரொம்ப கவனமா இருக்கணும். வேகமாய் சொல்கிறேன். அதே அதிகாரம் 25 7வது பாயிண்ட். யார் குணசாலியான ஸ்திரீ? அவள் பிள்ளைகள் அவளை எழும்பி என்ன சொல்வார்களா? Her children show their appreciation and her husband praises her. அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி சொல்லுவாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க ஜெபிக்கிறது உங்க பிள்ளைகள் பார்க்கணும். நீங்க சண்டை போடுறத பார்க்க கூடாதுங்க. எல்லாரும் இங்க கவனிங்க. நீங்க முழங்கால நிக்கிறத உங்க பிள்ளைகள் பார்க்கணும். நோவாவின் நிமித்தம் முழு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. பேழைக்குள் பாதுகாக்கப்பட்டார்கள். ராகாபி நிமித்தம் அழியாதபடி முழு குடும்பம் காக்கப்பட்டது. ஆபிரகாம் நிமித்தம் லோத்துவின் குடும்பத்தை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்க நிமித்தம் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். உங்களை நம்பித்தான் ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உங்களை நம்பித்தான் உங்க குடும்பத்தை ஆண்டவர் கையில கொடுத்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன நம்பித்தான் ஆண்டவர் என் கையில குடும்பத்தை தந்திருக்கான்னு சொல்ற நல்ல கையை தட்டி பிரைஸ் காட். வாரத்துல ஒரு நாளாவது உபவாசம் இருந்து ஜெபிங்க. ஸ்டெல்லா தினகரன் அம்மா அவர்கள் சொல்வார்கள், பால் தினகரன் அவர்கள் உருவாவதற்கு காரணம் என்னன்னா, அவங்க வாரந்தோறும் ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபிப்பாங்க. இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர் உங்க குடும்பத்துக்காக உங்க பிள்ளைகளுக்காக வாரத்துல ஒரு நாள் உபவாசம் இருக்கேன்னு சொல்றவங்க கையை வைத்து காமிங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது பொய் சொல்லாம சொல்லணும். ஸ்தோத்திரம். ஒரு சில கைகளை தான் பார்க்கிறேன். ஒரு தீர்மானம் எடுங்க. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையில பசுமர தாணி போல பதியணும். மைண்டுக்குள்ள ஏத்திரணும். நீங்க ஜெபிக்கணும். என் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா பரம்பரையான ஒரு இந்து குடும்பம். எங்க தாத்தா பேர் இசக்கி மாடன், எங்க தாய் மாமா பேர் வாகனம். எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாகனமா ஒரு பயங்கரமான இந்து குடும்பம். எங்க அப்பாவுக்கு வாலிப நாட்கள்ல தூத்துக்குடி முனிசிபல் ஆஃபீஸில் ஒர்க் இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணாங்க. இப்போ நாங்க 4 பிள்ளைகள். பயங்கரமான ஒரு இந்து குடும்பம். 4வது பிள்ளை நான் பிறந்தேன். நான் தான் கடைக்குட்டி. செல்லமா வளர்த்தாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல. திடீர்னு சொல்லி எங்க அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? சாயங்காலம் ஆனோன்னு தலையை விரிச்சு போட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நான் யார் வந்திருக்கிறேன் தெரியுமா? நான் எசைக்கு வந்திருக்கேன் அப்படின்வாங்க. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, ஒன்னுலையும் சுகம் கிடைக்கல. கடைசியில் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த ஆலயத்துக்கு போங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு. அதே போல் அந்த ஆலயத்துக்கு போனாங்க. அந்த போதகர் சொன்னார், 40 நாள் உங்க மனைவிக்காக நீங்க விரதம் இருக்கணும்னு சொன்னாப்ல. அந்த போதகர் குடும்பம் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். 40வது நாள் முடிவுல தேவனாய் கர்த்தர் எங்களுடைய தாயாருக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்தா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? எங்க வீட்டுல அந்நாள் முதற்கொண்டு காலையில 1 மணி நேரம் குடும்ப ஜெபம் நடக்கும். மாலையில 1 மணி நேரம் குடும்ப ஜெபம். காலையில 5 மணிக்கு எழும்பிடுவாங்க. 5 மணிக்கு யாராவது எழும்பலன்னா ஒரு குடம் தண்ணியை தூக்கி தலைவலியா ஊத்திடுவாங்க. இப்போ ஊத்துனா அவ்வளவுதான், எட்டி பிடிச்சி நம்மளே அடிச்சிருவாங்க. ஒரு குடம் தண்ணியை ஊத்திடுவாங்க. காலையிலேயே எஞ்சி உட்காந்து 1 மணி நேரம் தோத்திரம் போட்டு போட்டு ஜெபிக்கணும். அன்னைக்கு எங்களை அப்படி வளர்த்தனாலதான் இன்னைக்கு நாங்க உறுதியாய் ஆண்டவருக்காய் எந்த இடத்திலேயோ என் அப்பன் இயேசுவை உயர்த்தி காண்பிக்க முடியுது. வைராக்கியத்தோட நிற்க முடிகிறது. பிரைஸ் காட். ஆமென். நான் சிவில் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் பண்ணும்போது என் சரத்தில் ரொம்ப பலவீனம். ஷார்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப பலவீனம். எல்லா ஆஸ்பத்திரிக்கும் என்னை கொண்டு போனாங்க. எங்கள் அப்பா இன்ஜினியரிங் செக்ஷனில் இருக்கனால பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் 2 ஆண் பிள்ளைகள். 2 பெண் பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள் நன்றாக. ஆண் பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள். நான் அவங்களுடைய டிசைனேஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்களை படிக்க வச்சாங்க. அப்போது திடீரென்று சொல்லி பலவீனம். எல்லா ஆஸ்பத்திரிக்கும் என்னை கொண்டு போனாங்க. ஆனால் கடைசியில் ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போகும்போது அங்கே உள்ள டாக்டர் மேன்லி சொன்னாங்க, இவ பிழைக்கணும்னு மேலே இருக்கிற கடவுள் நினைத்ததான் முடியும்னாங்க. ஒரு நிமிஷத்திற்கு 72 தடவை அடிக்க வேண்டிய நாடி துடிப்பு 140 தடவை அடிச்சுது. என்னால் இந்த வாலிப நாட்டில் எழும்பவோ பேசவோ ஒன்றும் செய்ய முடியாது. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். டாக்டர் சொல்லிட்டாரு முடியாதுன்னு. அந்த நேரத்தில் எங்க அப்பா அம்மா சர்ச் பிலீவர்ஸ் எல்லாரும் நிற்கிறாங்க. ஒரு தரிசனத்தை கண்டேன். ஒரு பெரிய ஒருவர் வெள்ளங்கி தரித்தவராய், நான் அதில் முழங்கால் போட்டிருக்கேன், என் தலை மேல கை வச்சு சொன்னார், கனமான சேவையை செய்வாயாக. அது வரைக்கும் எனக்கு இந்த ஊழியங்கிறதே எனக்கு
நான் ஃபுல் டைம் ஒர்க்கரா விரும்பவே மாட்டேன் எப்பவுமே. ஏன்னா என்னுடைய தகப்பனார் அப்படி கற்றுக் கொடுத்தது. படிப்பு படிப்பு என்னுடைய தகப்பனாருக்கு. நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து ஊழியத்தை தாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி என்னுடைய தகப்பனாருக்கு உண்டு. இந்துல இருந்து கன்வெர்ட் ஆனனால. அப்போ என் கனமான சேவையை செய்வாயாக அப்படின்னு ஒன்னே நான் அப்பதான் யோசிக்கிறேன், ஊழியம் என்பது சாதாரணது அல்ல, கனமான சேவை. ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை சப்மிட் பண்ண, ஆண்டவரே நீர் என்னை தெரிந்தெடுத்தீர் என்றால் எனக்கு ஏற்ற துணையை நீங்க தரணும். எங்க அப்பா பார்ட் டைமா மினிஸ்ட்ரி பண்றவங்களாம் இது பண்ணாங்க. ஆனா எங்க அக்கா மேரேஜ் ஆன உடனே ஆண்டவர் ஒரு மணமகனை கொண்டு வந்தார், ஃபுல் டைம் ஒர்க்கரா. என்னுடைய அப்பா இல்ல முடியாது அப்படின்னாங்க. ஆனா என்னுடைய தகப்பனாரோடு ஆவியானவர் பேசினார். பேசினதன் பிரகாரமாக எனக்கு 92ல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் குடும்பமாய் ஊழியத்தை செய்ய ஏராளமான இடங்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி எடுத்து சொல்ல தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். 2 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்க உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு பேர பிள்ளை எடுக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளை கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்க பிள்ளைகள் உங்களை எழும்பி, எங்க அம்மாவா, எங்க அம்மா பாக்கியவதி, எங்க அம்மாவா, எங்க அம்மாவை போல ஜெபிக்கிறவங்க யாருமே கிடையாது அப்படின்னு உங்களை பத்தி சாட்சி சொல்லணும். சொல்லுவாங்களா? ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். வெள்ளூர்ல ஒரு அருமையான சின்ன குழந்தை, 10 வயது குழந்தை, தாய் தகப்பன் ஆஸ்பத்திரி கொண்டு போனார்கள். கேன்சர், 10 வயது குழந்தைக்கு கேன்சர். அது நிமித்தமாக ஆஸ்பத்திரி கொண்டு போனார்கள். அந்த வெள்ளூர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சேப்பல் உண்டு. அந்த சேப்பல்ல போய் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எப்படியாவது என் குழந்தைக்கு சுகத்தை கொடுக்கணும். அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் பெட்ல அட்மிட் பண்ணிட்டு அந்த சேப்பல்ல போய் தினமும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. எப்படியாவது என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கணும், எப்படியாவது என் பிள்ளை உயிரோடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தது பார்த்து, அந்த நேரத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற வேலையில டாக்டர்ஸ் வந்து அவளை செக் பண்ண வந்திருக்கிறாங்க. செக் பண்ண வந்த உடனே டாக்டர் அவங்களுடைய தாய் தகப்பனை கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னும் 1 மணி நேரத்துல உங்களுடைய பிள்ளை மரித்து போய் விடுவாள், இன்னும் 1 மணி நேரத்துல மரித்து போய் விடுவாள் அப்படின்னாங்க. கண் கலங்கினது. ஐயோ, என் பிள்ளை மரித்து போய் விடுமா? 10 வயது வரைக்கும் நான் எப்படி என் பிள்ளைய வளர்த்து, எப்படி என் பிள்ளைய வளர்த்து, மரித்து போய்விடுமே என்று சொல்லி அங்கலாய்த்தார்கள். மறுபடியும் சேப்பல்ல போய் ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவரே எப்படியாவது இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்துல அவளுக்கு ஒரு தரிசனம். என்ன தரிசனம் என்றால், ஏசப்பாவை கிட்ட வந்து, ஏமா நீ பயப்படுறியா? மரணம்னா பயப்படுறியா? பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் மரணத்தை வென்றிருக்கிறேன், நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நீ வா அப்படின்னு சொன்னாப்ல. அவங்க அம்மா அப்பா போனாங்க. அம்மாட்ட கேக்குறாப்ல, அம்மா நீங்க என் கூட வருவீங்களா? செத்து போயிருவா சொல்றாங்க, நீங்க என் கூட வருவீங்களா? அம்மா என் கூட வருவீங்களா? அம்மா தகச்சுன்னாங்க. அப்பா கையை பிடிச்சு கேட்டாப்ல, டாடி டாடி நான் செத்து போயிருவேன் சொல்றாப்ல, என் கூட நீங்க வருவீங்களா? என் கூட நீங்க வருவீங்களா? எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு போவீங்களே, ஷாப்பிங் போனா கூட்டு போவீங்களே, இப்ப என் கூட வாங்க டாடி கூப்பிட்டாப்ல. கொஞ்சம் கழிச்சு சொன்னாப்ல, டாடி நீங்களும் வர மாட்டீங்க, மம்மி வர மாட்டீங்க, ஆனா ஏசப்பா என் கூட வாரேன்னு சொல்லி இருக்கிறாப்ல. எனக்கு பயம் இல்லை, ஏசப்பா என் கூட வாரேன்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடினாள். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். வாழ்கிறது ஒரே வாழ்க்கை, அது இயேசுவுக்காய். எத்தனை காலம் வாழ்கிறோம் என்பதல்ல, இயேசுவுக்காய். நீங்க என்ன செய்றீங்க? சேக்கனா ஷேக்கத நதி அதரபா ரீகபலபோ ஷியாக்கதரா தியத்தரபரபரபரப. 2 கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி கொள்ளும்.
வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காக சொல்லுமா சத்தமா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும். இந்த இடத்துல இருக்கிற அநேகர் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீர்கள். ஒன்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய போதகர் பிரதான ஆசாரியராக இயேசுவுக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஆசாரியர் ஒருவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஷேக்கானா ஹசிபி தரோத்ரி யாதரா நிமியக்காமோட ஹந்தரதி யாதரவா. 2 நினைவுகள் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? குணசாலியான ஸ்திரீயார் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாள். புருஷனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்றீங்களா? குணசாலியான ஸ்திரீயார் அவளுடைய சபத்து குறையாது. 3வது, குணசாலியான ஸ்திரீயாள் அவள் தீமையல்ல நன்மையை செய்கிறவள். 4வது, குணசாலியான ஸ்திரீயார் உற்சாகத்தோட வேலை செய்கிறவள். 5வது, குணசாலியான ஸ்திரீயார் இருட்டோடு எழுப்புபவள். குணசாலியான ஸ்திரீ. 5வது யார்? புருஷனை பேர் பெற்றவளாய் மாற்றுகிறவள். 6வது யார்? தன் வாயை ஞான விளங்க திறக்கிறவள். 7வது, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். நீ காண்று ஏன் கூட பேசி இருக்கிறான்னு சொல்றவங்க உடைய வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. நீ காண்று ஏன் கூட பேசி இருக்கிறார். ஏம்மா, உலகத்துல வாழ்றது ஒரே வாழ்க்கை. எத்தனை வருஷம்னு தெரியாது. கடந்த நாட்டில் எங்க வீட்டு பக்கத்துல 35 வயசு உள்ள ஒருவர் ஹார்ட் அட்டாக்ல மரித்து போயிட்டார். திருமணம் ஆகல. எத்தனை நாட்கள் இருக்கிற வரைக்கும் வீரப்பு வீம்பு பேசாதுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல உங்க அர்ப்பணிங்க. நீ ஆண்டு என் கூட பேசி இருக்கிறான்னு சொல்றவங்க உடைய வலது கரத்தை நல்லா உயர்த்துங்க. பரலோகம் பார்த்து இன்னைக்கு எனக்காகவே ஆண்டவர் பேசி இருக்கிறார், எனக்காகவே ஆண்டவர் பேசி இருக்கிறார்.